நம்ம இந்த அயோட்டிக் அவேர்னஸ் டே பற்றி பார்க்க போகிறோம். இந்த அயோட்டிக் அவேர்னஸ் டே செப்டம்பர் 19 உலகம் ஃபுல்லாக அந்த அயோட்டா பற்றி பேசுகிறத பற்றி இருக்குது. அயோட்டான என்ன முதல்னு கேட்டிங்கன்னா, இதான் ஒரு பெருந்தமனின்றாங்க. என்னென்னா இங்கே தான் இருதயம் இருக்கும். இந்த இருதயத்தை பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொண்டு போகிறது இந்த அயோட்டான்றது தான். சரிங்களா? இருதயம் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து பம்ப் பண்ணக்கூடியது பிளட்டு இந்த மூளைக்கு போகிறது இந்த ரத்த குழாய், அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி கிட்னி, குடல், கடைசியில் காலுக்கு, இது எல்லாத்துக்கும் கொண்டு போகிற ரத்த குழாய் இதுதான். எப்படி ஒரு டேங்க்ல இருந்து வீட்டுக்கோ ஃபேக்ட்ரிக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு பைப் லைனில் தண்ணி போதோ அதே மாதிரி தான் அந்த ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய மெயின் ரத்த குழாய் தான் இந்த அயோட்டான்றது பேர். இதில் தான் எல்லா ரத்த குழாயும் வரும். குட்டி குட்டி ரத்த குழாயெல்லாம் இதில் தான் வரும். இந்த அயோட்டான்றது உடல் சுற்றி வரும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முன்னாடி இருக்கும், இது அப்படியே போய் இது முதுகு தண்டு ஒட்டி கிட்ட போயிட்டு இருக்கும் அது. சரிங்களா? இதில் பலவிதமான நோய்கள் வரலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அயோட்டா நார்மல் சைஸோட கொஞ்சம் வீக்கத்தை உண்டாக்கலாம். வீக்கமாச்சுன்னு சொன்னால் அது அன்யூரிசம் அப்படி சொல்லுவாங்க. அல்லதுனா இது கிண்ண கார்ட்போர்டு எப்படி தண்ணியில் நினச்சா கிளியுதில்ல, அது மாதிரி இந்த அயோட்டா கிளியலாம். அது கிழிஞ்சா அயோட்டிக் டிசெக்ஷன்னு சொல்லுவாங்க. அல்லதுனா சில சமயத்தில் சுருக்கத்தை உண்டாக்கிடலாம். நம்ம எப்படி ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் சுருக்கமாக உண்டாகுதோ அது மாதிரி இதுவும் சுருக்கமாக வரலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் இது ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் ஆபத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த குழாய் உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் வெளியில் வந்துடும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தாலும் பேஷண்ட்டை காப்பாற்றக்கூடிய நிலைமை டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்குள்ள சர்ஜரி டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரத்தம் போகுது, ஒருத்தர் ஃபேக்ட்ரிக்கு தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரியில் பைப் லைன் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரிக்கும் தண்ணி போகணும், ஆனால் அந்த பைப் லைனும் ரிப்பேர் பண்ணணும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஃபேக்ட்ரி செயல் நடந்துடும். அது மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ரத்த குழாயை வறுத்து எடுக்கும்போது கீழே உள்ள கிட்னிக்கு ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் நேரம் நிப்பாட்டணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, அந்த கிட்னியோ அது எல்லாத்தையும் இந்த உறுப்பை கிட்டத்தட்ட நம்ம நார்மல் டெம்பரேச்சர் 37 இருக்குன்னா அந்த கிட்னியோட டெம்பரேச்சரை 28 26க்கு கொண்டு வந்துட்டு அந்த கிட்னியை காப்பாற்றும் போது அப்படி வச்சுட்டு இந்த இந்த அயோட்டாவை மாற்றி செய்வோம் ஆப்ரேஷனை. அதுக்கப்புறம் திருப்பியும் நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வருவோம். இதுதான், அதனால தான் இந்த ஆப்ரேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன். இது இன்னொரு அயோட்டா பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வைப்பாங்க. அந்த கிராஃப்ட் இப்படி இருக்கும் நார்மலாக. இதுதான் சர்ஜரியில் பண்ணக்கூடிய அதே கிராஃப்ட். இப்போ சர்ஜரி இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியாக இருக்குது. இது ஸ்டென்ட். இந்த ஸ்டென்ட்டில் அதே கிராஃப்ட்டை ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்டென்ட்டை கால் வழியாக நம்ம வச்சிடலாம். இப்போ முன்பகுதியில் இந்த பகுதியில் அயோட்டிக் அன்யூரிசம் தான் கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். இந்த பகுதியில் டிசெக்ஷனாக சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த பகுதி முதுகு பகுதி இல்லை அப்டமன் பகுதியில் இருந்ததுன்னா ஒன்று சர்ஜரி பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஸ்டென்ட் வைக்கலாம். அது நாங்கள் பேஷண்ட்டை பார்த்து டிசைட் பண்ணுவோம். சில பேருக்கு ஒரு காம்பினேஷன் பண்ணுவோம். சில இடத்துல சர்ஜரி பண்ணிவிட்டு அதோட கண்டினியூஷனாக ஸ்டென்ட்டையும் வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டென்ட் இது நாங்கள் ஸ்டென்ட் கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஏன்னா கிராஃப்ட்டும் ஸ்டென்ட்டும் ஒன்றா இருக்கிறதுனால இது ஸ்டென்ட் கிராஃப்ட்னு பேர். இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இது சுருக்கி ஒரு சின்ன டியூப் வழியாக இருக்கும். ஏன்னா கால் ரத்த குழாய் ஒரு 8 மில்லிமீட்டரில் 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அது வழியாக கொண்டு போயிட்டு வி ஹாவ் டு இந்த ஸ்டென்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் ஸ்டென்ட் கிராஃப்ட் ட்ரீட்மெண்ட் பேர். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, மேஜர் ஓப்பன் சர்ஜரி செஸ்ட்டில் தேவையில்லை, எல்லாமே கால் வழியாக பண்ணிடலாம். அண்ட் அதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஓப்பன் சர்ஜரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி தான் பண்ணணும், சில பேஷண்ட்டுக்கு ஸ்டென்ட் தான் வைப்போம். யாருக்கு எது பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சர்ஜன்ஸும் நாங்கள் இன்டர்வென்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பின்னாடி இருக்கும் இந்த பகுதி இங்கேருந்து நேராக முதுகு போகும். இதுக்கு முதுகு தண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 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 பகுதியை சுற்றி தான் பேச்சோட ரத்த குழாய் இருக்கும், பேச்சோட நரம்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த இடம் வீங்குச்சுன்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கு பேச்சு சரியாக வராது. அது மாதிரி தடுமாற்றத்தில் எவ்வளோ பேர் இஎன்டி கிட்ட போய் இஎன்டி எங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நுரையீரல் பக்கத்தில் இருக்கும். சில பேர் இரும்பல்னால வந்திருக்காங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரத்தம் எடுத்து வந்திருக்காங்க, வாந்தி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த பகுதியில் இருக்குதுன்னு நினச்சிக்காங்க. பிரச்சனை இங்கே இருக்குதுன்னு சொன்னால் வயிறு வலியோடு வருவாங்க. ஸோ மார்ஃபான்ஸ் உள்ள பேஷண்ட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள கரெக்டாக ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும்.